சீமான் இந்த காவிரி நீர் பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றது அப்படின்றதுக்கு மிக அருமையான ஒரு பிளானை சொல்லியிருக்கார். அது என்ன சொல்கிறாருன்னா, நெய்வேலியிலிருந்து போகும் கரண்ட், நம்ம மாநிலத்திலிருந்து போகும் கரண்ட் இருக்கு இல்லையா கர்நாடகாவுக்கு, அதை கட் பண்ணுங்க. அதை கட் பண்ணால் உடனே கர்நாடகாவே இருட்டில் முழுகிடும். அவ்வளோதான். உடனே அடுத்த நாளே காவிரியை திறந்து விட்டுருவான். நமக்கு தேவையான தண்ணீரை கர்நாடகா கொடுத்துரும். இந்த சீமானுக்கு ஆவேசம் இருக்கிற அளவுக்கு அறிவு இருக்கா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. காவிரியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வருது பாருங்கள், அதை கர்நாடகா அதுக்காக பணம்லாம் வாங்கலை. அவங்க அணை நிரம்பி வழியும் போது நீர் கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, உச்சநீதிமன்றம் நமக்கு எவ்வளவு நீர் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து எல்லாம் ஒரு உத்தரவிட்டு அதன் மூலமாக தான் நமக்கு நீர் கிடைக்குது. கர்நாடகா கொடுக்குற அந்த காவிரி நீருக்காக எந்த ஒரு பணத்தையும் கர்நாடகா வாங்குறதில்லை. ஆனால் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்துக்கிட்ட இருந்து கர்நாடகா மின்சாரம் வாங்குது பாருங்கள், அதுக்கு பணம் கொடுத்து அவங்க வாங்குறாங்க. சும்மா ஒன்றும் வாங்கலை, பணம் கொடுக்குறாங்க. அதுவும் பல்லாயிரக்கணக்கான கோடி பணம் கொடுத்து இந்த மின்சாரத்தை கர்நாடகா வாங்குறாங்க. அதன் மூலமாக 3600 கோடிக்கு மேலே இந்த மாநிலம் லாபத்தை ஈட்டுது. அதாவது நம்ம தமிழ்நாடு லாபத்தை ஈட்டுது. ஒருவேளை இப்போ நம்ம சீமான் சொன்ன மாதிரி நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் கொடுக்குற அந்த மின்சாரம், கர்நாடகாவுக்கு கொடுக்குற மின்சாரத்தை நம்ம தடை செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, உடனே கர்நாடகா மொத்தமாக இருளில் மூழ்கிடுமா?